யுவர் இன்ட்ரடக்ஷன் டு பாலிடிக்ஸ் எங்கேருந்து அந்த ஃபேசினேஷன்? எனக்கு வந்து இந்த சின்ன வயசோட ஞாபகம் என்ன அதிகமாக இருக்குன்னா, நாங்கள் ஒரு குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருந்தோம். அப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து இன்றைக்குமே எல்லா இடத்துலையுமே பேப்பரை வந்து வெளியிலேருந்து தூக்கி போடுவாங்க. கரெக்டுங்களா? இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு எப்பயுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு 2 வயசுலேயும் 3 வயசுலேயும் ஞாபகம் வந்ததுன்னு அப்படின்னா, அந்த பேப்பரை போய் எங்கள் அப்பா எடுக்கிற ஃப்ரேம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி அயன் பண்ணுவாங்க. அயன் பண்ணும்போது ஆல் இண்டியா ரேடியோவின் செய்திகள் அப்படின்னு ஒன்று போகும். இன்று ஒரு தகவல் போகும். இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லும்போது அப்படியே இதுதான் இருக்கும். அப்போ வந்து ஸ்கூலில் ஒரு ஹேபிட் இருந்தது, நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்னு. காலையில் அசம்பிளியில் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. இங்கே நாங்கள் படித்த ஸ்கூலில். அப்போ வந்து எங்கள் அக்கா 2 பேரும் எனக்கு சீனியர்ஸ், 2 அக்கா. ஸோ அவங்க வந்து நியூஸ் ரீட் எங்கள் பெரிய அக்கா பண்ணிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் 2வது அக்கா பண்ணால், அதுக்கப்புறம் நான் பண்ணேன் அந்த வேலையை. அப்போ வந்து ராஜ்குமாரின்னு எனக்கு ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க 7th ஸ்டாண்டர்ட். மேம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா எம்பிஸோட நேமையும் நீங்கள் எழுதிட்டு வாங்க. உண்மையிலே அவங்க என்ன நினச்சி சொன்னாங்களா எனக்கு தெரியல, ஏன்னா அதை எழுத முடியாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இன்றைக்கி உட்காந்து யூ ஹேவ் ஆல் திஸ் டெக்னாலஜிக்கல் இன்டர்ஃபேஸஸ், எவ்ரிபடி ஹஸ் ஆக்சஸ். கூகுளில் போட்டாலே வரும் லிஸ்ட்டு எல்லாம். பட் இன் 2004 ஹிந்துவில் மட்டும் வரும். ஹிந்துவில் என்டையராக எல்லார் பேரும் வரும். ராஜ்யசபாவோட எம்பி எழுதுனா, ஏன்னா ராஜ்யசபா அப்போது அந்த எலெக்ஷன் பேசிஸ் கிடையாது, அது ரொட்டேஷனல் பேசிஸ். ஃபார் லோக்சபா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 500. அப்போ கேபினட்டும் வந்துருச்சு. ஸோ அந்த மினிஸ்டர்ஸ் யார், இந்த மாதிரி ஒரு 500 இதை வந்து நான் எழுதிட்டு போயிருந்தேன் ஆக்சுவலாக. அப்போது ஷீ இஸ் ரோட் மீ அஸ் ஃபியூச்சர் ஐஏஎஸ்